ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிறது காப்பி எடிட்டிங், அதோட பேசிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ காப்பி எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, காப்பி எடிட்டர்னா யார், எவ்ரிதிங். ஓகே, ஸோ காப்பி எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு ரைட்டர் ஆர் ஆத்தர் எழுதி கொடுக்குறாரு. ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு எஸ்ஸேவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு ஹன்ச் ஆஃப் கார்னர் ஆஃப் மேகசினில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கும், வாட் எவர் இட் இஸ், எல்லாமே காப்பி ரைட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு தான் வரும். காப்பி ரைட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறது, ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை, ஒழுங்காக உட்காரலை, லைக் அது ஒழுங்காக இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த மேட்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கி, இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக ஆக்கி காட்டுறது தான் காப்பி ரைட்டிங். ஸோ காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, கிராமர் மிஸ்டேக்கு, ஜார்கன், பங்க்சுவேஷன், அப்புறமா செமாண்டிக்ஸ், ஃபார்மேட்டிங், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஸோ காப்பி ரைட்டிங் அந்த ஐடியா, அதாவது ரைட்டர் சொல்ல அந்த ஐடியா படிக்கிறவங்களுக்கு புரியுமா, ஈஸியாக புரியுமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கா, லைக் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ அது கிளியராக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணுறது தான் காப்பி ரைட்டிங். ஸோ காப்பி ரைட்டிங் ஆல்சோ காப்பி ரைட்டிங்கில் ஃபேக்சுவல் டேட்டா இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், அதில் இந்த சர்வே படி இவ்வளோ பேர் லைக் தே ஹாவ் ஒன்லி ஒன் சைல்டு, இவ்வளோ பேர் தே ஹாவ் 2 சைல்டு, அந்த மாதிரி ஒரு சர்வே நான் கொடுக்குறேன், ஒரு டேட்டா ப்ரொவைட் பண்ணுறேன்னா அந்த டேட்டா கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணுறதும் காப்பி ரைட்டிங்கோடைய ஒரு பார்ட்டு தான், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இவங்க இதெல்லாம் எழுதியிருக்காங்களே, இதனால் நமக்கு லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருமா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதும் காப்பி ரைட்டிங்கோட ஒரு பார்ட்டு தான். ஸோ காப்பி ரைட்டிங்னா என்னென்ன, கண்டெக்ஸ்ட்டை பெட்டராக காட்டுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர்ஸ் அண்ட் இந்த செமாண்டிக்ஸ், ஃபார்மேட்டிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. இன்னொன்று என்னென்னா, எழுதியிருக்க ஐடியா பெட்டராக புரியுமா படிக்கிறவங்களுக்குன்றதை என்ஷூர் பண்ணுறது. அண்ட் லீகல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வருமா அப்படின்றத பார்க்குறது, ஃபேக்சுவல் டேட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. ஸோ இது 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் காப்பி எடிட்டிங்கில் செக் பண்ணக்கூடிய விஷயங்கள். காப்பி எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிவர்ஸான ஃபீல்டு. அதில் லாட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ, லைக் எதை நீங்கள் காப்பி எடிட்டிங் பண்ணுறீங்கன்றது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஜாப் ஆஸ் வெல் டிமாண்டிங்கான ஜாப். ஸோ எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், எழுத பிடிக்காதவங்களுக்கு இந்த ஜாபும் பிடிக்காத அந்த மாதிரியான ஒரு ஜாப். ஸோ இது பார்த்திங்கன்னா கிராஸ் வெரிஃபை பண்ணுறது, ஃபேக்சுவல் செக் பண்ணுறது, லீகல் ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறது, சென்டென்ஸை பெட்டராக கொடுக்குறது, ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு காப்பி ரைட்டிங்க்கும் ப்ரூஃப் ரீடிங்க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ அதனால ரெண்டுமே ஒன்று அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஒர்க்கை கொடுக்கும்பொழுது காப்பி எடிட்டிங் தான் பண்ணுவாங்க. ப்ரூஃப் ரீடிங் கடைசியாக பிரிண்ட் பண்ண முன்னாடி தான் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க. ரெண்டும் வெவ்வேறு விஷயங்கள். ஸோ காப்பி எடிட்டிங் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 Cஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளியர், கரெக்ட், கன்சைஸ், காம்ப்ரிஹென்சிவ், கன்சிஸ்டன்ட். இந்த 5 Cயும் தான் காப்பி எடிட்டிங்குடைய முக்கியமான விஷயம், ஓகேவா? கிளியர், கரெக்ட், கன்சைஸ், காம்ப்ரிஹென்சிவ், கன்சிஸ்டன்ட் அப்படின்னு. ஸோ எதெல்லாம் காப்பி எடிட்டிங்க்கு கீழே கவர் ஆகுது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங், கிராமர், பங்க்சுவேஷன், டெர்மினாலஜி, டைம் லைன்ஸ், செமாண்டிக்ஸ் அண்ட் ஸ்டைல், இதெல்லாம் காப்பி ரைட்டிங்க்கு கீழே வருது. ஸோ நியூஸ் பேப்பர், மேகசின் இண்டஸ்ட்ரீஸில் காப்பி எடிட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபேக்சுவல் செக், லீகல் ப்ராப்ளம்ஸ் தான் செக் பண்ணியே ஆகணும், ஓகேவா? ஸோ ஒரு காப்பி எடிட்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் லைனாக இருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸில். எந்த லீகல் ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாதுன்னு என்ஷூர் பண்ணக்கூடியது அவங்களுடைய வேலை. இந்த லைன் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, இதனால் பிரச்சனை வரும்னு நினச்சாங்கன்னா தே கேன் ரிமூவ் இட், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி ரைட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை ஒரு இதில் ஒரு டைப் பண்ணி ஒரு ஃபார்மேட்டாக ஒரு காப்பி எடிட்டிங் பர்சன் கிட்ட கொண்டு போகிறீங்கன்னா, இதில் என்னென்னலாம் பெட்டர் ஆக்கலாங்கிற மாதிரி தே வில் யூஸ் த சிம்பிள்ஸ், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது இர்ரெவலண்ட்டாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இந்த லைன் ஆக்வர்டாக இருக்குது, அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் ஒழுங்காக இல்லை, அது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி அந்த சிம்பிள்ஸ்லாம் போட்டு எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைப் வேலையே. ஸோ காப்பி எடிட்டிங்குடைய நியூ ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு காப்பி எடிட்டிங். ஸோ நம்ம டைப் பண்ணி எதுவுமே கொண்டு போக வேணாம். ஒரு ஆர்டிக்கலில் மெயிலில் ஒரு காப்பி எடிட்டருக்கு
சென்ட் பண்ணாலே வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக இந்த மாதிரி சிம்பிள் போடாமல் தே வில் டேரெக்ட்லி சேஞ்ச். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மார்க் பண்ணி ஷார்ட்கட்ஸ் மாதிரி சிம்பிள் போட்டு அதை திரும்ப டைப் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ஆக்கி அதை சரி பார்த்து பிரிண்ட் போட கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது காப்பி எடிட்டரே வந்து அதை சேஞ்ச் பண்ணிடலாம். அவங்க மார்க் பண்ணக்கூடிய டைமில் அவங்க சேஞ்சே பண்ணிடலாம். அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நிறையா விஷயங்களை வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி காப்பி எடிட்டிங் பழைய மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ திரும்ப போய் டைப் பண்ணிட்டு வந்து திரும்ப சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப பிரிண்ட் பண்ண கொடுக்காம த காப்பி எடிட்டர் இட் செல்ஃப் கேன் சேஞ்ச் த ஆர்டிக்கல் அக்கார்டிங் டு த பெஸ்ட் ஃபார்ம் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா காப்பி எடிட்டிங்கோடைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் அ லுக். ஸோ பர்பஸ் ஆஃப் காப்பி எடிட்டிங் எதுக்கு அது நமக்கே தெரியும். ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஃப்ரீ ஆஃப் மிஸ்டேக்காக இருக்கணும், கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும், ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கக்கூடாது, ரிப்பீட்டேஷன் ஒரே பாயிண்ட்டு திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, ஆக்வர்டான மிஸ்டேக்ஸு, ஏதாச்சும் நம்ம வந்து நல்லா எழுதுகிறவங்களா இருப்போம், பட் வந்து நம்மளையே அறியாமல் நிறைய வாட்டி வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு லீகல் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக, அந்த டாக்குமெண்ட்டுடைய நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டோடைய டேட்டா கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையான ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக, அதே மாதிரி வந்து கிராமர், ஸ்பெல்லிங், ஸ்டைல், பங்க்சுவேஷன் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்காக, வேறு ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்குமா அப்படின்றத பார்க்குறதுக்காக காப்பி எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. ஆனால் யூ நீட் ஸ்கில் டு டெவலப் தட். ஓகேவா? நீங்கள் உடனே ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகி காப்பி ரைட்டிங்கில் உட்கார முடியாது. இட் ஷுட் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்கில். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வந்து அவ்வளோ யூ ஹாவ் டு கெயின் த ஸ்கில் டு பி அ காப்பி ரைட்டர். ஸோ காப்பி ரைட்டிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகிட்டுருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி எடிட்டர் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, ஒரு மேனுஸ்கிரிப்டை கொடுத்து அதை கரெக்ஷனை மார்க் பண்ணி அதை திரும்ப பிரிண்டிங்கு கொடுத்து டைப் ரைட்டரில் அடித்து எடுத்துகிட்டு போய் திரும்ப சரி பார்த்து திரும்ப பிரிண்டிங் ப்ராசஸ் கொடுக்கணும். இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்து நிறைய டேக் ஓவர் பண்ணிட்டதால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து கம்ப்யூட்டரே வந்து காட்டும். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி அதை மீறி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் போயிடுச்சுன்னா கூட இட்ஸ் வெரி ரேர் இல்லையா? ஸோ அப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், எதாக வந்து இருக்கட்டும், அந்த எடிட்டர் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. அவங்களே வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம், அவங்களே டிரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிசைனு, லே அவுட்டு இது எல்லாமே வந்து ஈஸி டு யூஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ காப்பி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு இருந்த காப்பி ரைட்டர் மாதிரி வெறும் மிஸ்டேக்ஸு, கிராமர் இதெல்லாம் சரி பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஏஐயே வந்துருச்சு. நம்ம ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணி மேக் திஸ் பெட்டர் அப்படின்னு போட்டால் இதை பெட்டராக வந்து ஃப்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி எடிட்டரை விட ஒரு ஏஐ வந்து இதை பெட்டராக பண்ணும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? காப்பி ரைட்டிங் இஸ் லைக் அ ஸ்கில்டு ஒர்க், இட்ஸ் அ பெய்டு ஒர்க். ஸோ அதை விட அந்த வேலையை பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கி நிறையா இருக்குது. ஸோ காப்பி ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த மிஸ்டேக்ஸையோ, இந்த ஸ்பெல்லிங்ஸையோ, இந்த ப்ரெசன்டேஷனையோ தாண்டி அவங்களும் வந்து லாட்ஸ் ஆஃப் நியூ ஸ்கில்ஸ் வந்து இன்றைக்கி அக்வயர் பண்ணோம். பழைய காலத்தில் இந்த காப்பி எடிட்டர்ஸும் இன்றைக்கி இருக்கிற காப்பி எடிட்டர்ஸும் ஒன்றும் கிடையாது. அவங்களோட ரோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்க நிறைய ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கணும் இன் ஆர்டர் டு கீப் தெம்செல்ஸ் இன் த காப்பி ரைட்டிங் பிஸ்னஸ், காப்பி எடிட்டிங் பிஸ்னஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி ரைட்டிங்கோட பேசிக்ஸ் என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன பர்பஸ் இருக்குது, அது எப்படி பண்ணுவாங்க, எந்தெந்த விஷயங்களெல்லாம் மாற்றலாம் காப்பி ரைட்டிங்கில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி எடிட்டிங்கோட ரோல் என்ன? ஓகேவா? ஸோ நம்ம வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக எழுதியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறது தான் காப்பி ரைட்டிங்கோடைய மெயினான ரோல். ஓகேவா? ஸோ ஒரு லென்த் ஆஃப் த டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், அது புரிகிற மாதிரி இருக்கட்டும், அந்த ஃபார்மேட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, நமக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணுமா, ஃபோட்டோக்கு எங்கெல்லாம் கேப்ஷன்ஸ் போடணும், ஹெட்லைன்ஸ் கரெக்டாக இருக்கா, ஃபுட் நோட்ஸ் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் காப்பியை வந்து ப்ரூஃப் ரீடர் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? ப்ரூஃப் ரீடர் இஸ் லைக் அ செகண்ட் எடிஷன் ஆஃப் எடிட்டிங் ப்ராசஸ். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரூஃப் ரீடர் கிட்ட கொடுப்பாங்க, பட் எழுதி முடிச்சோன்னே காப்பி ரைட்டர் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் ப்ரூஃப் ரீடிங் வந்து காப்பி எடிட்டர் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து கிராமட்டிக்கலி ஃபேக்சுவலி கரெக்டானு பார்ப்பாங்க. ஸோ காப்பி எடிட்டிங் இஸ் லைக் அ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எடிட்டிங் தட் கோஸ் த்ரூ. ஓகேவா? நீங்கள் எழுதியிருக்க ஆர்டிக்கலை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்டென்ட்டை எப்படி எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ, எங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து காப்பி எடிட்டர் பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்ட் வந்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் காப்பி எடிட்டிங்க்குன்னு சில சிம்பிள்ஸ் அண்ட் மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு சும்மா வந்து லாங்காக எழுதலாம் முடியாது. டெலிட் பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணுங்கள்,
இதை இந்த இடத்துல ஸ்பேஸ் போடணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து சில இங்கே பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்படி தான் இருக்கணும் இந்த ஃபார்மேட்டு, இங்கே கம்மா போடலை, அந்த மாதிரி வந்து நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ யூ கேனாட் ரைட்டில் இன்சர்ட் கமா அப்படின்னு எழுத முடியாதுல, அதுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இதை அலைன் பண்ணுங்கள், வேர்ட்டிக்கலாக அலைன் பண்ணுங்கள், இந்த டிசைன் அண்ட் ஃபார்மேட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த காப்பி எடிட்டர் கொடுக்குற அந்த சிம்பிள்ஸ் வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் வந்து ஏகப்பட்டது வந்து சிம்பிள்ஸ் இருக்குது காப்பி ரைட்டிங்கில். ஸோ காப்பி எடிட்டிங் சிம்பிள்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட் பிளேஸில் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும், சும்மா இங்கே போட முடியாது. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்கில் இல்லையா, அதை வந்து யூ கீப் ஆன் ப்ராக்டிஸிங் இட் வில் பிகம் ஃப்ளூவெண்ட் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் நம்ம அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதால வந்து டைம் சேவ் ஆகும் அண்ட் என்ன சொல்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காப்பி ரைட்டிங் சிம்பிள்ஸ் அண்ட் மார்க்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எடிட் பண்ணுறது. ஸோ லாங்குவேஜை வந்து எடிட் பண்ணுறது காப்பி ரைட்டரோட வேலை தான். ஒரு புவரான சென்டென்ஸை பெட்டராக எப்படி மக்களுக்கு புரியும், ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து காப்பி எடிட்டர்ஸ் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நவுனில் எங்கெங்கே கமாஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு வேர்ட்ஸில் வந்து எங்கே வந்து சப்ஜெக்ட் வேர்ப் வருதுன்ற அந்த பொசிஷனாக இருக்கட்டும், ஓகேவா. அண்ட் இங்கே ரொம்ப எக்ஸாக்ஸரேஷனாக இருக்குது, இது தேவையில்லை அப்படின்றதா இருக்கட்டும், ஒரு ஜார்கன் ஆட் பண்ணணும், ஒரு மெட்டஃபோர் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து இது ஓவராக இருக்குது, இது டூ மச்சாக இருக்குது, இது வேண்டாம், இது எடுத்துருங்க, இது இன்னும் பெட்டராக எழுதலாம், அந்த மாதிரி தே கேன் சேஞ்ச் ஆல்டர் த சென்டென்ஸ் அக்கார்டிங் டு வாட் தே ஃபீல் இஸ் ரைட், அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ காப்பி ரைட்டிங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ கோவிந்த் lives in the suburbs and commutes to his job in the city அப்படின்னு இருக்குன்னா, ஸோ கோவிந்த் ஜாப் இஸ் distasteful because it requires that he deal with rude and surely people அப்படிங்கிறது இருக்குது, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து ப்ரொனவுனால் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் வந்து காப்பி ரைட்டிங் கிவ்ஸ் யூ த ஃப்ளெக்சிபிலிட்டி டு சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு வாட் சூட்ஸ் யுவர் ஆடியன்ஸ், ஓகேவா. இது ரொம்ப அஃபென்சிவாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிந்த் ஜாப் இஸ் a 30-minute commute from his home அப்படின்னு இருக்குது, ஓகேவா. இதை எடிட் பண்ணணுன்னா கோவிந்த்ஸ் ஜாப் இஸ் a 30-minute commute from his home இல்லை ஹோம் அப்படி தான், இல்லைனா கோவிந்த் ஹேஸ் a 30-minute commute to his job. ஸோ இதுக்கு 2 எடிட் கொடுக்குறாங்க, ரெண்டுமே சூட்டபிள் தான். ஸோ நமக்கு வந்து இந்த வேர்டை கோவிந்தோட ஜாப் இஸ் a 30-minute commute from his home, இதில் என்ன தப்பு நமக்கு தெரியல இல்லையா. பட் காப்பி ரைட்டர் நோஸ் இதை எப்படி வந்து இன்னும் பெட்டராக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டுடே இட் மேட் இட் லைக் இது வந்து ஏஐ இன்னும் சிம்பிள் ஆக்கிடுச்சு. ஸோ ஐ வுட் சே தட் காப்பி ரைட்டிங் ஜாப் இஸ் லைக் 50% டன் வித் ஒரு ரைட்டரே வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கலாம். ஸோ தேர் ஆர் அ லாட் ஆஃப் திங்ஸ் காப்பி ரைட்டிங் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் இன் த புக். ஸோ யூ கேன் கோ த்ரூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து இருக்குது. பிஃபோர் ஐ கோ இன் டு தேட் நம்ம இப்போ வந்து என்னென்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டரோட ரோல் என்ன, காப்பி ரைட்டிங் சிம்பிள்ஸ் அண்ட் மார்க்ஸ் எதுக்கு இருக்குது, அண்ட் எப்படி என்னென்ன வந்து ஒரு காப்பி ரைட்டர் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரோல் ஆஃப் அ காப்பி எடிட்டர். ஒரு காப்பி எடிட்டர் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ரைட்டிங் வந்து எப்படி ஃப்ளோவியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஷுட் சம்மரைஸ் த என்டையர் கண்டென்ட். ஃபஸ்ட் பேரா படிக்கும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்டிக்கல் போக போக வந்து டீப்பாக ஆகிட்டே போகணும். அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபார்மேட்டிங் வந்து ஒழுங்காக இருக்கணும். அதோட ஹெட்லைன்ஸு, ஹெட்டர்ஸு, ஃபுட் நோட்ஸு, ஃபோட்டோ கேப்ஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாம் பார்க்கக்கூடிய வேலை காப்பி ரைட்டரோட வேலை தான். எழுதுகிறவங்க எழுதி கொடுத்துருவாங்க ஆர்டிக்கலை பெஸ்ட்டாக. லைக் டிஜிட்டலைஸ்டாக வந்து ஃபோட்டோஸ் இமேஜஸ் பண்ணுறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிள் ஆக்கி கொடுத்துருவாங்க. இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி இது பேப்பரில் உட்காரும், லைக் இந்த ஆர்டிக்கல் வந்து எங்கே வந்து இருக்க போகுது, இது என்ன ஃபாண்ட்டில் இருக்க போகுது, எப்படி ஹாரிசான்டலாக வருமா வெர்டிக்கலாக வருமா, எல்லாம் டிசைட் பண்ணுறது எல்லாமே காப்பி ரைட்டர் தான். ஸோ ஒரு காப்பி ரைட்டர்னு சொல்கிறேன், இட்ஸ் ஆக்சுவலி காப்பி எடிட்டர், ஐம் சாரி. ஸோ காப்பி எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப் எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேகசின்ஸில். ஸோ ஒரு காப்பி எடிட்டர் அப்படின்ற நேம் வந்து நம்ம வந்து காப்பி எடிட்டர்னால் இவங்க வந்து இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியுறதில்ல. பட் ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு மேகசினோ ஒரு பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியிலையோ வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு இனிஷியல் ரவுண்ட் ஆஃப் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறவங்க அவங்க தான், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரோல் ஆஃப் காப்பி எடிட்டர்ஸ். ரோல் ஆஃப் காப்பி எடிட்டர்ஸ்னு கேட்டாலே கண்ணை மூடிட்டு என்ன வேலை நான் இப்போ சொன்னேன், கிராமர் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஃபார்மேட்டிங், லைக் டெர்மினாலஜி,
அண்ட் ஒரு சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட்டை பெட்டராக கொடுக்குறது. நம்ம ஃபர்ஸ்ட் படித்தோம் இல்லையா, அதுதான் ரோல். அதை எலாபரேட் பண்ணி எழுதலாம். டியூட்டிஸ் ஆஃப் அ காப்பி எடிட்டர் அதே தான் திரும்ப வரும். ஸோ இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. காப்பி எடிட்டரோட டியூட்டி என்ன, அதை வந்து எந்த 10 மார்க்கில் கேட்டால் 10 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எழுத வேண்டியதான், 5 மார்க்கில் கேட்டால் 5 மார்க்கு ஏற்ற மாதிரி கேப்ஷன் போட்டு எழுத வேண்டியதான். ஸோ டியூட்டினாலும் அதே தான், ரோல்னாலும் அதே தான், ஒர்க்னாலும் அதே தான். காப்பி ரைட்டரோட ரோல் என்ன, யூ ஷுட் எலாபரேட் அ லிட்டில் பிட். ஓகேவா? ஸோ ஒரு பிளேசஸும் ஆர்கனைசேஷன்ஸோட பேர் கூட ஒழுங்காக இருக்கா, டேட் கரெக்டாக இருக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அக்யூரேட்டாக இருக்கா, அந்த ரைட்டர் வந்து கோட் பண்ணியிருக்க அந்த சோர்ஸஸ் ஆன்லைன் ரிசர்ச் எல்லாம் ஒழுங்கான இதில் இருந்தால் எடுத்திருக்காங்களா. ஸோ ஹெட்லைன்ஸு, சப்ஹெட்ஸு, பப்ளிகேஷன், பேஜ் லே அவுட்லேருந்து எல்லாமே பண்ணுறது காப்பி ரைட்டர் தான். காப்பி ரைட்டரோட ரோல் என்னன்னு படிச்சிங்கனாலே எந்த ஆங்கிலேருந்து கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இதுதான் பேசிக்கலி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ரைட்டரோடைய க்ளோஸாக, தே ஒர்க் வெரி க்ளோஸ் வித் ரைட்டர்ஸ். பிகாஸ் ரைட்டர்ஸ் வந்து அவங்களும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க பெட்டராக ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக. எப்படி வந்து ரீடர் படிக்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணுன்ற ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறது காப்பி ரைட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ காப்பி ரைட்டரோட ஸ்கில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து காப்பி ரைட்டராக, இந்த காப்பி எடிட்டராக யார் வேணால் ஆயிடலாம் நம்ம நினைக்கிறோம். பட் காப்பி எடிட்டருக்கு தேவையான ஸ்கில் என்ன தெரியுமா? சூப்பர் கமாண்ட் ஆஃப் அ லாங்குவேஜ். தே ஷுட் பி வெரி வெல் வேர்ஸ்ட் வித் அ லாங்குவேஜ். இப்போ இந்த கோவிந்தோட எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, கோவிந்த் ஹேஸ் அ 30-minute commute டு ஜாப் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸில் என்ன தப்புன்னே எனக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டு அந்த புக்கில் படிக்கும்பொழுது. ஸோ ஒரு ஃப்ளூவெண்ட்டான ஒரு லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு சூப்பரான ஒரு வொக்காபுலரி இருக்கணும். தே ஷுட் அவங்க வந்து தே மைட் பி அ தமிழ் காப்பி எடிட்டர், இங்கிலீஷ் காப்பி எடிட்டர், ஹிந்தி காப்பி எடிட்டர், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. வாட் எவர் லாங்குவேஜ் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார், தே ஷுட் ஹாவ் அ ஸ்கில் ஆஃப் த லாங்குவேஜ். தே ஷுட் ஹாவ் மாஸ்ட்ரி ஓவர் தட் லாங்குவேஜ். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தே ஷுட் ஹாவ் சூப்பர் கமாண்ட் ஆஃப் த லாங்குவேஜ். செகண்ட் பாயிண்ட், என்னென்ன தப்பு இருக்குது, ஃபேக்சுவல் எரர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சுகர் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்கன்னா, ஏப்பா இது வந்து திஸ் இஸ் நாட் அப்டேட்டட் நியூஸ். இது அப்டேட்டட் நியூஸ் கிடையாது. சுகரை விட வேர்ஸ்டான ப்ராடக்ட் வந்து ஒன்று வந்திருக்கு. இட் இஸ் அரவுண்ட் லைக் ஐ திங்க் 15 to 20 days இருக்கும்னு நினைக்கிறேன். சுகரை விட ஹை கிளைக்கிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஃபுட்லலாம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் இஸ் மால்டோடெக்ஸ்ட்ரின். சுகரை விட அதிகமாக வந்து உடம்புல இருக்க குளுக்கோஸ் கண்டென்ட்டை ஸ்பைக் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லேருந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள். ஒரு காப்பி எடிட்டர் வந்து சுகர் இஸ் த வேர்ஸ்ட் ப்ராடக்ட் யூ கேன் கன்சியூம்னு ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, இது ஃபேக்சுவலி இன்கரெக்ட்பா. மால்டோடெக்ஸ்டின் தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேர்ஸ்டான ப்ராடக்ட், வேர்ஸ் தென் த சுகர் அப்படின்னு சொல்லணும். ஃபேக்சுவலாக கரெக்டாக இருக்கா, கிரிட்டிக்கலான திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இது வந்து நமக்கு பின்னாடி பிரச்சனை ஆகுமா? ஒரு பிராண்ட் நேம் எழுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்னு போடுறோம். அப்போ வந்து என்ன ஹார்லிக்ஸை பற்றி நம்ம எடுத்துருக்கோம். அந்த இப்போ ஹார்லிக்ஸ் நம்ம சூப் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற. ஸோ இது வந்து நமக்கு பின்னாடி பிரச்சனை ஆகுமா, லீகல் ப்ராப்ளம் ஏதாச்சும் வருமா? அதே மாதிரி எக்ஸலண்ட்டான இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரைட்டர்கிட்ட என்ன பண்ணி எழுதியிருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு என்கரேஜ் தெம், யூ ஹேவ் டு ஹெல்ப் தெம். ஆல்சோ யூ ஷுட் டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. அதை ஒழுங்காக வந்து கம்யூனிகேட்டர்கிட்டையும் அதர் எடிட்டர்ஸ்கிட்டையும் கம்யூனிகேட்டும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான வேலை தான். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் அவங்க பண்ணணும். நான் சொன்ன எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அவங்க பண்ணணும். நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன் இல்லையா, கிராமர் எடிட்டிங், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல், இதையும் சேர்த்துக்கோங்க. அதில் அவங்கக்கிட்ட இருக்க வேண்டிய கண்டிப்பான ஸ்கில்ஸ் இது. ஓகேவா? விச் இஸ் லாங்குவேஜில் சூப்பர் கமாண்ட் இருக்கணும், ஃபேக்சுவல் டேட்டா தெரிஞ்சிருக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் யோசிக்கணும், லீகல் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும், அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதாவது கம்யூனிகேட் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த 5 ஸ்கில்ஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட் டு பி ஏ காப்பி ரைட்டர். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ காப்பி ரைட்டர். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, காப்பி ரைட்டருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலான காப்பி எடிட்டர் வந்து என்ன செய்வாராம்,
அந்த காப்பி வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா ஃபினிஷ்டாக இருக்கான்னு பார்ப்பாங்களாம். அண்ட் அதே மாதிரி சாப்டரோட டைட்டில்ஸு, லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸு, அதில் போட்டிருக்க அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் சூட் ஆகிருக்கா, ஒரு கேப்ஷன்ஸ் இருக்கா, ஃபுட் நோட்ஸ் இருக்கா, என் நோட்ஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்களாம். ஒரு ஃபிக்ஸ்டான பேஜ் செட்டப் இருக்கா, வார்த்தைங்களுக்கு நடுவில் ஸ்பேஸிங் இருக்கா, ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கா, ஏதாவது கட்டு இருக்கா ஃபார்மேட்டிங்கில், எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு காப்பி எடிட்டருடைய வேலை. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு காப்பி எடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் ஆல்சோ வந்து இது ரொம்ப லாங்கான சென்டென்சஸை வந்து ஷார்ட் ஆக்குறது, எரர்ஸ் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த எரர் யூசேஜை கண்டுபிடிக்கிறது, இட்டாலிக்ஸ், போல்டு, கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, யூசேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது, அன்ஷியராக இருக்க ஃபேக்ட்ஸு, வீக்கான ஆர்குமெண்ட்ஸு, இந்த பிளாட்டில் அவங்க எழுதியிருக்க அந்த ஆர்டிக்கலில் இருக்கிற பிளாட் ஹோல்ஸு, கேப்பு, இது எல்லாத்தையும் வந்து சரி பார்க்குறது வந்து ஒரு காப்பி எடிட்டருடைய வேலை தான். லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரோட அவங்க நேமு, ஹேர் கலர் தான் கரெக்டாக இருக்கான்னு கூட அவங்க செக் பண்ணாங்களாம் ஒரு லிட்ரேச்சர் ரிகார்டிங்காக எழுதுகிற ஒரு காப்பி ரைட்டிங் நோட்ஸில். ஸோ வந்து இப்போ ஒரு புக்கு, ஆர்டிக்கல் இந்த மாதிரி எழுதும் போது வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கா, ஈஸியாக வந்து பப்ளிகேஷன் ஸ்டைலில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்களாம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஒரு பேஷன் ஃபார் ரைட்டிங் இருக்குமா, அண்ட் தே ஹாவ் த எபிலிட்டி டு ஒர்க் அண்டர் த ப்ரெஷர். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து வெரைட்டி ஆஃப் ஆன்லைன் பப்ளிகேஷன்ஸ் வந்து சேலரிட் ஆர் ஃப்ரீலான்ஸ் காப்பி எடிட்டர்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. தே சி அ வெரைட்டி ஆஃப் பீப்புள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காப்பி எடிட்டர்ஸோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் அ பேச்சுலர் இன் ஜேர்னலிசம், English or related fields. ஓகேவா? ஸோ ஐ திங்க் most of the people most of them prefer bachelors in English தான், பிகாஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் ஹோல்ட் ஆஃப் த லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கும் வந்து they have a good hold of the skills, I will say. ஸோ லார்ஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர். நமக்கே தெரியும் கண்டென்ட் ஒழுங்காக இருக்கா, சேம் பாயிண்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் ஸ்கிராப்ஸ், அதாவது அந்த ஃபேக்சுவல் டேட்டா, மெட்டீரியல், மீன்ஸ் ஆஃப் ஆக்சஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, பேராகிராஃபில் வந்து நியூ ஐடியாஸ் இருக்கா, ஒழுங்காக ஒரு பேராகிராஃப் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அப்புறமா இல்லுஸ்ட்ரேஷன், கிராஃபு, டேபிள்ஸு, இதெல்லாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ்லாம் ஒழுங்காக இருக்கா. ஒரு நல்ல ஆர்டிக்கல் வந்து ஒரு விஷுவல் இமேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்டிக்கலில் நம்ம வந்து டக்குன்னு திரும்பி பார்க்கணுன்னா அந்த இமேஜை வச்சு தான் திரும்பி பார்ப்போம் ஒரு நியூஸ் பேப்பரில். ஸோ இமேஜஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, வேர்டிங் ஒழுங்காக இருக்கா, ஸ்பேஸ் ஒழுங்காக இருக்கா, கன்சிஸ்டன்சியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறது ஒரு காப்பி ரைட்டிங்கோட வேலை. லீகல் இஷ்யூஸ் தெரியும் உங்களுக்கு. டெக்னிக்கல் மேட்டர்ஸ், அதாவது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது பிரிண்டிங், இந்த மாதிரி டைப் ஃபேஸஸ், வெப் டிசைன்ஸ், இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ ஒரு வேர்டு வந்து லாங்காக இருக்கா, ரொம்ப ஒரு சென்டென்ஸ் பெருசாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் பேஜஸ் வேணுமா, அதெல்லாம் வந்து ஸ்பேஸை டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஸ்பேஸை பெட்டராக யூஸ் பண்ணுறது கூட ஒரு காப்பி ரைட்டருடைய ஸ்கில் தான். ஸோ காப்பி எடிட்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள், அவங்க யூஸ் பண்ணுற மார்க்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், அவங்க வந்து லைக் what are the qualifications they need, what are the skills they need, what are their role, duties, responsibilities, எல்லாமே ஒன்று தான். ஓகே, டோன்ட் ஜஸ்ட் ஐயோ என்னடா ரோல் கேட்குறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஒன்று தான். ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க் ஆஃப் அ காப்பி ரைட்டர் எல்லாமே இட்ஸ் கோனா பி சேம் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஒரு காப்பி ரைட்டரோட வேலை என்ன அப்படிங்கிறத படித்தாலே திஸ் காப்பி எடிட்டிங் டாபிக் இஸ் கோயிங் டு பி ஓவர்.